ஜார்ஜ் இறந்தோடனே அந்த ஆடுங்கள்லாம் யார் பார்த்துக்கிறது அப்படின்னு ஷெஃபோட யார் வரதுன்ற மாதிரி இருக்கும். அவங்க பொண்ணுக்கு தான் இதோட ஷெஃபோட வருது. அப்போ 30 மில்லியன் கொடுத்துருப்பாங்க. இது பிடிக்காத அவங்க பையன் என்ன பண்ணுவான்னா, அவங்க பையனுக்கு ரொம்ப கம்மியான சொத்து தான். அவங்க பையன் நேர்லேயும் வரமாட்டான். அந்த ஊருக்கு புதுசாக ஒருத்தர் வந்திருப்பான். அந்த போலீஸ்காரனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அந்த போலீஸ்காரனோட சுற்றிட்டு இருப்பான். அந்த போலீஸ் எல்லாம் ஒரு பொண்ணு கிடைக்கிது. ஆடு தான் டிடெக்டிவ் பற்றி ஒரு புக் எடுத்து கொடுக்கும். அதை வச்சு யோசிச்சு எல்லோரும் போய் விசாரிச்சு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணோட பேங்கில் தாங்க இருக்கும். அந்த பொண்ணு விசாரணை சொல்லியிருப்பேன், நான் அந்த பக்கமே போனதில்லை, ஆனால் பேங்கில் எப்படி கிடைச்சிதுன்ற க்ளூவாக அந்த ஆடுங்க தான் கொடுக்கும். கடைசியில் பார்த்தா அந்த ஆடுங்களுக்கே அப்போ தான் புரிய வரும். அந்த செபாஸ்டியன் சொல்லுவான், நீங்கள் ஒரு முட்டை ஆட்டு கூட்டோன்னு இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதுங்களே ரியலைஸ் பண்ணிவிடும். அப்படி தானே, ஏன்னா அந்த மதிய விட்டு அதுங்க வெளியே வந்திருக்காது. வின்டரில் பிறந்த ஆடெல்லாம் ஒதுக்கி வைப்பாங்க. அந்த வின்டரில் பிறந்த ஆடு தான் அந்த செபாஸ்டினோ. அவரும் அந்த நாய்ங்க மூலயமா கடித்து இறந்துடுவார். அந்த ஆடை காப்பாற்றுறதுக்காக, லில்லியை காப்பாற்றுறதுக்காக இறந்துடுவார். அதுக்கப்புறம் லில்லி ரியலைஸ் பண்ணி அவங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணி வைப்பா. அந்த வின்டர் ஆடு குட்டி ஆடு சொன்னதை கேட்டிருக்கணும், அப்போயே ஒரு பேய் வந்தானே. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த க்ரீன் கலர் மை எதனால் வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் போய் க்ளூ கொடுப்பாங்க போலீஸ்காரருக்கு. அவர் கண்டுபிடிச்சி கடைசியில் யார் அந்த கெட்டவன், அந்த ஊருக்கு புதுசாக வந்திருப்பான்ல அவன் அந்த கெட்டவன், அவன் ஜார்ஜோட பையன். அவன் வராமல் இருந்து கரெக்டாக பிளான் பண்ணி ஜார்ஜை போட்டுன்னு தள்ளிடுவான். அது யாருன்னு அவர் கண்டுபிடிச்சிடுவார். கடைசியில் அவனை ஜெயிலுக்கு போயிடுவான். கீழே தான் எல்லா ஷெஃபர்டாக புதுசாக மாறி அந்தாண்ட நாட்டு பண்ணையில் வெட்டப்பட்டு இருப்பாங்களே அவங்களையும் காப்பாற்றி எல்லாத்தையும் ஒன்றாக்கி எல்லாத்தையும் கதை சொல்லிகிட்ருப்பா. கடைசியில் அந்த வின்டர் ஆடையெல்லாம் சேர்த்துக்குவாங்க.